வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ எஸ்எஸ்சி ஜிடியோட ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ட் 18 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is function of the Reserve Bank of India? இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1934 வந்திருக்கும். ஆர்பிஐ ஃபார்ம்ட் இன் 1935. இது ஃபார்ம் ஆனப்போ ஃபர்ஸ்ட் எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்னா கல்கட்டால இருக்கும். கல்கட்டா டு எங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா மும்பை. எந்த இயர்னா 1937 சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 1949 நேஷனலைஸ் ஆகும். ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ பிரசன்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வந்து சக்தி காந்ததாஸ். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஷ்யூயிங் ஆஃப் கரன்சி அப்படிங்கிறது கரெக்டு, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். இதில் காயின்ஸ் அண்ட் 1 ரூபி நோட் இஷ்யூ பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, போத் 1 and 2. Next question, what is the function of the Reserve Bank of India with respect to monetary policy? பணவியல் கொள்கையில ஆர்பிஐயோட பணி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து issuing currency notes. அப்போ ஆப்ஷன் ஏ. இதில் regulating foreign trade அப்படிங்கிறது Ministry of Commerce and Trade. அப்புறம் மேனேஜிங் ஃபிஸ்கல் பாலிசி, கலெக்டிங் இன்கம் டேக்ஸ், இதெல்லாமே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following sector is the most labor absorbing sector of the economy? எந்த துறை வந்து பொருளாதாரத்தில் அதிக உழைப்பை உறிஞ்சும் துறை அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர். நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில அதிகமான மக்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்மளோட ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுற செக்டார் வந்து சர்வீஸ் செக்டார். Next question, which of the following Indian stadium is renowned as a major venue for hockey matches? Option B, Kalinga Stadium. இந்த கலிங்கா ஸ்டேடியம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா புவனேஸ்வர், ஒடிசால இருக்கு. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டேடியம். இப்போ சின்னசாமி ஸ்டேடியம் வந்து பெங்களூர்ல இருக்கு. இது வந்து கிரிக்கெட்டுக்கான ஸ்டேடியம். அப்புறம் சிதம்பரம் ஸ்டேடியம் தான் சேப்பாக் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லுவோம். சேப்பாக் ஸ்டேடியம் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு, பர்டிகுலரா கிரிக்கெட்டுக்கானது. அப்புறம் வான்கடே ஸ்டேடியம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். எங்க இருக்குன்னா மும்பை. Next question, which sport is related with AFC Challenge Cup? AFC Challenge கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ஃபுட்பால். அப்போ டென்னிஸ் வந்து டேவிஸ் கப். Next question, the term CRR in the context of Indian banking stands for. CRR அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் பண்ற கேஷை தான் நம்ம என்னன்னு சொல்லுறோம்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுறோம். இதே நேரம் SLR அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்க கிட்ட ரிசர்வ் பண்ற கேஷ், கோல்டு, இதெல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்னா SLR, ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லிக்விடிட்டி ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி
liquidity ratio அப்படின்னு சொல்லுவோம். Next question. In India, dash is the legislative branch of governance. It is in charge of formulating laws. சட்டங்களை உருவாக்கும் பொறுப்புல உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட். ஆப்ஷன் பி. பார்லிமெண்ட்ல 2 houses இருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா. Next question. Ambupachi Mela is associated with which of the following state? Ambupachi Mela பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து அஸ்ஸாமோட தொடர்புடைய ஒரு விளையாட்டு தான் என்ன அப்படின்னா அம்புபாச்சி மேளா அப்படிங்கிறது. அப்போ இதுல கேரளால வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கும், என்ன ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகர விளக்கு அப்படிங்கிறது ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கு. இது வந்து சபரிமலையில வந்து பண்ணுறாங்க. அப்புறம் நாகாலாண்டில் வந்து ஃபேமஸாக ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. Next question. The Constituent Assembly adopted the Constitution of India on. அரசியலமைப்பு சபை இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. 26 நவம்பர் 1949. இந்த 24th ஜான்வரி 1950 தான் நேஷனல் ஆந்தம் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. Next question. The Grand Cross of the Order of Honor was conferred on dash in August 2023. Grand Cross of the Order of Honor அப்படிங்கிறது கிரீஸ் நாட்டிலிருந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஆப்ஷன் டி. இந்த இயரில் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்த அவார்ட்ஸ் வந்து பாரு, கயனா கண்ட்ரியிலிருந்து த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற அவார்டு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அப்புறம் பார்படோஸ் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் டொமினிகா கண்ட்ரியிலிருந்து டொமினிகா அவார்ட் ஆஃப் ஹானர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of oscillations per second is called. frequency அப்படின்னு சொல்லுவோம். frequencyயோட யூனிட் தான் வந்து யூனிட் ஆஃப் frequency தான் ஹெர்ட்ஸ். Next question. Who has been selected as the new World Bank President in May 2023 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. அஜய் பாங்கியா அப்படிங்கிறவர் தான் வேர்ல்டு பேங்கோட பிரசிடெண்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்லேயும் இவர் தான் இருக்காங்க. இவர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் மைக்கேல் டயாஸ் கேனல் அப்படிங்கிறவர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் கியூபா. ராபர்ட் இ லூகாஸ் வந்து 1995 எக்கனாமிக்ஸுக்கு நோபல் பிரைஸ் வாங்கினார். Nobel Prize for Economics. Next question. What is the term used to describe the ability of the Constitution to adapt and grow over time to meet the changing needs of society? அதாவது மாறி வரும் சமுதாயத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யறத பத்தி என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா flexibility. ஆப்ஷன் சி. Next question. Which 5-year plan of India was introduced under the leadership of Indira Gandhi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி. 4th. 1st, 2nd, 3rd இந்த மூணுமே வந்து நேருவோட லீடர்ஷிப்ல நடக்கும். 4th, 6th எல்லாமே வந்து இந்திரா காந்தி.
இதே நேரம் 7th வந்து ராஜீவ் காந்தி, 7th 5-year plan வந்து ராஜீவ் காந்தி. 8th வந்து நரசிம்ம ராவ். இதில் தான் அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 9th வந்து வாஜ்பாய். by 11th 12th மன்மோகன் சிங். Next question, the modern periodic table has 18 vertical columns known as groups and dash horizontal rows known as periods. 18 செங்குத்து கோடுகளை தொகுதின்னு சொல்லுறோம். அப்போ 7 கிடைமட்ட கோடுகள், ஆப்ஷன் டி, 7 கிடைமட்ட கோடுகளை வரிசைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறோம். Father of modern periodic table. யாரு அப்படின்னா டிமிட்ரி மெண்டலீவ். Next question, who was the renowned Indian Carnatic singer and the first artist to receive both the Bharat Ratna and the Raman Magsaysay award? Option C, Mrs. Subbulakshmi. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ராமன் மகாசேசே அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கினது இவங்க தான். ஃபர்ஸ்டா வாங்கினது இவங்க தான். இவங்க எல்லாருமே வந்து சிங்கர்ஸ். Next question, which of the following state is correct regarding Gautama Buddha? First பார்த்தோம்னா சித்தார்த்தா also known as Gautama, the founder of Buddhism, was born about 2500 years ago. சித்தார்த்தா புத்தரோட இன்னொரு பேர் சித்தார்த்தா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கௌதம புத்தா belong to a small Ghana known as சாக்கிய கானா. இவர் வந்து சாக்கிய கானா இதை சார்ந்தவர் தான். அப்போ ஆப்ஷன் டி, both 1 and 2. Next question, liquids flow and change shape, they are not rigid and thus they are also called as. திரவங்கள் பாய்கிறது மற்றும் வடிவத்தை மாற்றுகிறது, அவை திடமானவை அல்ல, எனவே அவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திரவங்கள், அதாவது fluid அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் டி. Next question, which dance form from Karnataka involves large drums hung around the necks of men and is known for its religious? கர்நாடகாவின் எந்த நடனம் ஆண்களின் கழுத்தில் தொங்கவிடப்பட்ட பெரிய ட்ரம்ஸை உள்ளடக்கியது மற்றும் அதன் மதத்துக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, டோலு குனிதா அப்படிங்கிறது தான். இந்த ஹோடி மோதினி அப்படிங்கிறது வந்து எங்க செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னா கோவாவில் உள்ளது. கும்மி தமிழ்நாடு, தாண்டியா வந்து குஜராத். Next question, which chief minister made an announcement regarding the issuance of Hampi certificates to old Maratha humps? ஹம்பிகளுக்கு சர்டிஃபிகேட் சான்றிதழ், ஹம்பி சான்றிதழ் வழங்குறதை பற்றி அறிவித்த முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஏக்நாத் ஷிண்டே. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா. தேங்க்யூ.